இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2026 பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:29 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை 3:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசரிடம் நட்சத்திரம் பிற்பகல் 12:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அமைதியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல புதிய வேலை வாய்ப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் பகிர்ந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கையிருப்பும் அதிகரிக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு இடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முழு முயற்சியோடு வேலைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதும் நல்லது. வேலையில நேரம் தவறாமல் செய்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய அன்பையும் புரிந்தும் கொள்வீங்க. அவர்களும் என்று உங்களிடத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதையும் தாங்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல பாசமொழியும் பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களால் பயனடைந்தவர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். வீட்டு பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வேலை வாய்ப்புல முன்னேற்றமும் இருக்கும். நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலதிபர்களுக்கு லாபகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்ப தொழில் தொடர்பாக தாய் தந்தையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய திறமைகளை பார்த்து பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேவை பணிகள்ல அனுகூலமும் உண்டாகும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் தாய் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும்.
சிறு தொழில் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்று ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் ஏற்படலாம். தூரதேச பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இன்று சுய முன்னேற்றத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில நகைச்சுவையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். வேலையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று யோகமான நாள் என்றும் கூறலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. முழு முயற்சியோடு வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதும் நல்லது. வேலையில கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய அன்பை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிற்பகலுக்கு மேலே எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். பிறருக்கு கொடுத்து வராமல் இருந்த கடனும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. திறமைகள் மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. வணிகம் தொடர்பாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இணையம் சார்ந்த துறைகள்ல அலைச்சல்களும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உயர் அதிகாரிகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. செலவுகளின் மூலமாக சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைதியான சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகளுடன் இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்றவும் முடியும். திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உறவுல நல்லிணக்கம் பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். என்று எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவியின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். என்று உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல அதிக அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வாங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய உதவிகள் பக்க பலமாகவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். செலவுகளை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சீக்கிரமாக வேலைகளை முடிக்க வேண்டும் என்று அவசரப்படவும் வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எந்த ஒரு நேரத்திலுமே கோபப்படாமல் பேசுவதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று பிற்பகலுக்கு மேல எடுத்த வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான போக்கும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. என்று உங்களுடைய மனநிலையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வழிகாட்டுதல்களின் மூலமாக தெளிவாகவும் உணர்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை இடத்துல கடுமையாக பேசிவிடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த சந்தேகங்களும் குறைகளும் நீங்கும். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. தொழில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. மாணவர்களுடைய படிப்பு மற்றும் தேர்வு போன்றவைகள்ல சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது சிறிய அளவுல பய உணர்வுகளும் ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத உதவியினால உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். வெளியூர் பயணங்கள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் இருக்கும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய வேலைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நற்பெயரையும் தருவதாகவும் இருக்கும். சில சமயங்கள்ல சோகமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில முக்கியமான சந்திப்புகளும் நடைபெறலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம்.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல நீங்க துடிப்புடனும் வேலைகளையும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தனவரவை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால கல்வி செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். உங்களுடைய வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணம் நகை வாங்கி தருவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. லாப நோக்கத்தோடு பழகுபவர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான நாளாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கருத்துக்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக போட்டுள்ள திட்டங்கள் வெற்றியையும் பெற்றுத்தரும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தந்தை இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. உற்சாகமான போக்கும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிச்சுமையின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடனான உறவுல கவனமாக பேசுவதும் நல்லது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில இன்று நட்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்காக சில முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் சில கால்வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் வீட்டுல நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல அந்தஸ்தும் அதிகரிக்கும். பதவியில மாற்றங்களும் ஏற்படலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும்.
எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வேலை பலுவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில கவனமாகவும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைப்பது உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய போக்கினால மனச்சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பங்கு சந்தையில நிதானமாக இருப்பதும் நல்லது. இனியதன ஆசை வார்த்தைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் அதிகமாக பேசவும் வேண்டாம். குறிப்பாக குடும்ப விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இன்று பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடனும் பேசுவாங்க. விஐபிகளுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று இனிமையான வார்த்தைகளை பேசுவதும் நல்லது தாங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். நல்ல வல்லுநர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பது அல்லது முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலத்துல ஆதரவாகவும் அமையும். வேலை அல்லது குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக நேர்மையான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல சிலருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். கல்வி தொடர்பான பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். மனதில நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குணநலன்கள்ல மாற்றங்களும் இருக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. முன்னேற்றமான நாளாகவும் அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபகரமான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன மன சஞ்சலங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சற்று சிக்கலாகவும் இருக்கும். கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாளை ஒரு சமமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல வகைகளிலுமே இன்று நல்ல விஷயங்களும் வந்து சேரும். வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே துணிச்சலுடன் இருந்து வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன அழுத்தங்களும் நீங்கும். யாரையும் எளிதில நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய
ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இன்று தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பணிகளை எல்லாமே நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். இன்று நேரத்தை நல்ல முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. முக்கியமான வீட்டு வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியோர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இடமாற்றங்கள் தொடர்பான எண்ணங்களும் மேம்படலாம். கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. நேர்மறையான எண்ணங்களின் மூலமாக தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியில மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகளும் இருக்குங்க. பணிகளை எல்லாமே சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. முடிந்த அளவிற்கு என்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். மன அமைதியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. குடும்பத்திற்கும் வேலைக்கும் என்று சமமான முக்கியத்துவத்தை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பழைய இனிய சம்பவங்களை நினைத்து மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எந்த ஒரு வேலையையுமே நீங்க துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல இப்பொழுது விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மறைமுகமான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உணவு சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. ஒற்றுமையுடனும் இருப்பீங்க. பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளுக்காக இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதுவிதமான மாற்றங்களும் ஏற்படலாம். சற்று கவனமுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாகவும் இருங்க.
என்ற மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதனை கவனமாக செய்வதும் நல்லது. சிறப்பான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். இன்று முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வேலையிடங்கள்ல பணிச்சுமையும் அதிகரிக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை தருகின்ற நண்பர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் சமாளிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். இன்று உங்களுடைய வாத திறமையின் மூலமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில உதவிகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. உங்களுடைய உணர்வுகளையும் கோபங்களையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையாக செயல்படுவதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த குழப்பமான உணர்வுகளை யாரிடத்திலுமே வெளிப்படுத்தவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். காணாமல் போன பொருட்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பெரியவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொருள் வரவும் இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். இன்று சில முக்கியமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்னதான் மற்றவர்கள் உதவினாலும் உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதே நல்லது. வேலை இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல சற்று சலிப்பாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேரத்துல வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். இன்று உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாதமான போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களினால சில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்க அதிகமாக வருத்தப்படவும் வேண்டாம். சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். புதுவிதமான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சற்று சோம்பலுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண ஒருவேளை என்ற குழப்பமான மனநிலையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதட்டங்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய தொழில லாபத்தையும் பார்க்கலாம். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எடுத்த வேலைகளை தங்கு தடையின்றி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயத்திலையும் அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டு விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. அடுத்தவர்களுடைய மனம் நோகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணம் நகை வாங்கி தருவதில் கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எந்த ஒரு விஷயத்திலையுமே சற்று பொறுமையாகவும் இருங்க. குடும்ப உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும்.
சகோதரர்களினால் ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வித்தியாசமான சிந்தனைகளின் மூலமாக மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கோயில் திருப்பணிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். உழைப்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். கட்டுப்பாடுகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமமான நாளாகவும் இருக்கும். சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நல்ல விஷயங்களும் நடைபெறும். உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். முறையாக திட்டமிடுவதன் மூலமாக கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. பிழையின்றி வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசவும் வேண்டாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பகைவர்களினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவினால புதிய கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன தைரியத்தையும் ஏற்படுத்தும். மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உங்களுடைய தொழிலுக்கு நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சலசலப்புகளும் நீங்கும். நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை இடங்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பண வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. உடல் அசதி சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். என்று உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய கையிருப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடவும் மாட்டீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். குடும்பத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ரகசியமான சில ஆராய்ச்சிகளின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உபரி வருமானம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கால்நடைகளுடைய வளர்ப்பு துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினான ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம்.
உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் அமையும். உங்களுடைய பணியின் செயல்திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில நன்றாகவும் உணர்வீங்க. பணவரவு சிறப்பாகவும் இருக்கும் என்று சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறும். இன்று புத்தி சாதுரியத்துடனும் செயல்களை ஆற்றவும் செய்வீங்க. உங்களுடைய அறிவு கூர்மையினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். மக்களினால நன்மைகளும் உண்டாகும். நவீன வசதிகளுடன் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. அரசாங்க சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதனை செய்து முடிக்க முடியும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உயர் அதிகாரிகளிடத்திலையும் கவனமாகவும் பேசுங்க. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பணவரவும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியுடனும் கலகலப்பாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். வியாபாரிகள் இடத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். பணியாளர்களுக்கு நல்ல முறையில ஒத்துழைப்புகளையும் தருவீங்க. இன்று சில நடவடிக்கைகளின் மூலமாக மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். மன அசதியுடனும் சோர்வுடனும் காணப்படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.